தமிழக தேர்தல் வரலாறு காணாத திருப்பம். மாவட்ட வாரியாக முழுமையான வாக்குப்பதிவு விவரங்கள். தமிழக தேர்தல் வரலாற்றில் இதுவரை நாம் பார்த்திராத ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. உங்கள் தொகுதி, உங்கள் மாவட்டம். இதில் பதிவான வாக்குகள் எத்தனை? ஜனநாயக திருவிழாவில் தமிழக மக்கள் காட்டிய ஆர்வம் என்ன என்பதை பற்றிய முழுமையான தரவுகள், டேட்டா இன்று நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். தமிழக சட்டசபை தேர்தல் என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, அது மக்களின் உணர்வுகளின் வெளிப்பாடு. இந்த முறை பதிவாகியுள்ள 85.14% வாக்குகள் தமிழக அரசியலில் ஒரு புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. குறிப்பாக எப்போதும் மந்தமாக இருக்கும் சென்னை போன்ற நகரங்களிலே இந்த முறை வாக்கு சதவீதம் எகிரியுள்ளது. இந்த முறை வாக்கு சதவீதம் எகிரியுள்ளதுதான் அரசியல் நோக்கர்கள் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. முதலிடத்தில் கரூர் மாவட்டம் பிரமிக்க வைக்கும் 92.62% வாக்குப்பதிவு. கடைசி இடத்தில் கன்னியாகுமரி 75.61% வாக்குப்பதிவு. அடுத்ததாக தமிழகத்தின் மையப்பகுதியான கரூர் மாவட்டத்தை பார்ப்போம். தமிழகத்திலே அதிகபட்சமாக 92.62% வாக்குகள் பதிவாகி கரூர் சாதனை படைத்துள்ளது. இது அந்த மாவட்ட மக்களின் அரசியல் விழிப்புணர்வை காட்டுகிறது. அதே சமயம் தென் தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாக்குப்பதிவு சற்று மந்தமாக இருந்தாலும் கடந்த தேர்தலை விட இது முன்னேற்றம்தான். சென்னையை பொறுத்தவரை எப்போதும் 60% தாண்டவே சிரமப்படும். ஆனால் இந்த முறை இளைஞர்களின் பங்களிப்பால் அங்கும் வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த 85.14% வாக்குப்பதிவு யாருக்கு சாதகமாக அமையும்? அதிக வாக்குப்பதிவு என்பது ஆளுங்கட்சிக்கு எதிரான அலையா, அல்லது மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்களா? சென்னை முதல் கன்னியாகுமரி வரை மக்கள் காட்டியுள்ள இந்த ஆர்வம் தேர்தல் முடிவுகளில் மிகப்பெரிய திருப்பங்களை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த ஜனநாயக கடமையில் 234 தொகுதிகளிலும் மக்கள் வரிசையில் நின்று தங்கள் வாக்குகளை பதிவு செய்துள்ளனர். சரி, இப்பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தொகுதிகளிலும் என்ன நிலவரம் என்பதை ஆழமாக பார்ப்போம். மாவட்ட வாரியாக விரிவான அறிக்கை. 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் மொத்தம் 85.14% வரை வாக்குகள் பதிவாகியுள்ளன. 1. செங்கல்பட்டு மாவட்டம் 85.42% வாக்குகள் பதிவாகியுள்ளது. 2. சென்னை மாவட்டம் 83.73% வாக்குகள் பதிவாகியுள்ளது. 3. கோவை மாவட்டம் 84.76% வாக்குகள் பதிவாகியுள்ளது. 4. கடலூர் மாவட்டம் 85.49% வாக்குகள் பதிவாகியுள்ளது. 5. தருமபுரி மாவட்டம் 90.13% வாக்குகள் பதிவாகியுள்ளது. 6. திண்டுக்கல் மாவட்டம் 89.23% வாக்குகள் பதிவாகியுள்ளது. 7. ஈரோடு மாவட்டம் 90.10% வாக்குகள் பதிவாகியுள்ளது. 8. கள்ளக்குறிச்சி மாவட்டம் 88.32% வாக்குகள் பதிவாகியுள்ளது. 9. காஞ்சிபுரம் மாவட்டம் 87.39% வாக்குகள் பதிவாகியுள்ளது. 10. கன்னியாகுமரி மாவட்டம் 75.61% வாக்குகள் பதிவாகியுள்ளது. 11. கரூர் மாவட்டம் 92.62% வாக்குகள் பதிவாகியுள்ளது. 12. கிருஷ்ணகிரி மாவட்டம் 85.31% வாக்குகள் பதிவாகியுள்ளது. 13. மதுரை மாவட்டம் 80.55% வாக்குகள் பதிவாகியுள்ளது. 14. மயிலாடுதுறை மாவட்டம் 82.14% வாக்குகள் பதிவாகியுள்ளது. 15. நாகப்பட்டினம் மாவட்டம் 86.30% வாக்குகள் பதிவாகியுள்ளது. 16. நாமக்கல் மாவட்டம் 90.21% வாக்குகள் பதிவாகியுள்ளது. 17. பெரம்பலூர் மாவட்டம் 85.50% வாக்குகள் பதிவாகியுள்ளது. 18. புதுக்கோட்டை மாவட்டம் 83.90% வாக்குகள் பதிவாகியுள்ளது. 19. ராணிப்பேட்டை மாவட்டம் 89.89% வாக்குகள் பதிவாகியுள்ளது. 20. சேலம் மாவட்டம் 90.74% வாக்குகள் பதிவாகியுள்ளது. 21. சிவகங்கை மாவட்டம் 76.66% வாக்குகள் பதிவாகியுள்ளது. 22. தென்காசி மாவட்டம் 82.40% வாக்குகள் பதிவாகியுள்ளது. 23. தஞ்சாவூர் மாவட்டம் 80.63% வாக்குகள் பதிவாகியுள்ளது. 24. நீலகிரி மாவட்டம்
78.96% வாக்குகள் பதிவாகியுள்ளது. 25 தேனி மாவட்டம் 81.55% வாக்குகள் பதிவாகியுள்ளது. 26 திருவள்ளூர் மாவட்டம் 83.76% வாக்குகள் பதிவாகியுள்ளது. 27 திருவாரூர் மாவட்டம் 83.70% வாக்குகள் பதிவாகியுள்ளது. 28 தூத்துக்குடி மாவட்டம் 80.55% வாக்குகள் பதிவாகியுள்ளது. 29 திருச்சி மாவட்டம் 85.43% வாக்குகள் பதிவாகியுள்ளது. 30 திருநெல்வேலி மாவட்டம் 77.94% வாக்குகள் பதிவாகியுள்ளது. 31 திருப்பத்தூர் மாவட்டம் 88.96% வாக்குகள் பதிவாகியுள்ளது. 32 திருப்பூர் மாவட்டம் 88.59% வாக்குகள் பதிவாகியுள்ளது. 33 திருவண்ணாமலை மாவட்டம் 89.59% வாக்குகள் பதிவாகியுள்ளது. 34 வேலூர் மாவட்டம் 88.76% வாக்குகள் பதிவாகியுள்ளது. 35 விழுப்புரம் மாவட்டம் 89.00% வாக்குகள் பதிவாகியுள்ளது. 36 விருதுநகர் மாவட்டம் 84.90% வாக்குகள் பதிவாகியுள்ளது. ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.